வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். நான் வந்து திரு முத்துகிருஷ்ணன் எழுதின தூங்கா நகர் நினைவுகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப அற்புதமான ஒரு சாப்டர். அவர் வந்து ஆம், இந்த டைம் மெஷின்னு சொல்லுவாங்கல்ல, காலக்கருவி. அதில் ஏறி நான் பழைய மதுரை போகிறேன், போயிட்டு இன்னைக்கு உள்ள மதுரையை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய ரெண்டுடைய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி மிக அழகான ஒரு கற்பனையும் உண்மையும் கலந்ததை எழுதியிருக்காரு. கற்பனைங்கிறது நம்முடைய இலக்கியங்களின் அடிப்படையில், நம்முடைய கல்வெட்டுகளின் அடிப்படையில் மதுரை எப்படி இருந்திருக்கும் என்பதை உணர்ந்து தன் கற்பனை சிறு ஏற்றி சொன்னது. உண்மைங்கிறது வந்து இன்னைக்கு உள்ள மதுரையை பார்க்கறது. இதை பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ இந்த ஒரு ஒரு பாட்டிகிட்ட போய் கேட்குறாரு, டைம் மிஷினில் ஏறி போய் மதுரை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, நீ நடந்துக்கிட்டே போ, அந்த மலர் நறுமணங்கள் வந்து ரெண்டு பக்கம் இருக்கும், அதே உன்னை மதுரையை நோக்கி வழி நடத்தி செல்லும்பா, நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இவர் போகிறாரு. போனோன்னு என்ன பார்க்குறாரு, கோச்சடை, இன்னைக்கு இருக்கே அந்த கோச்சடை, அந்த கோச்சடையில் யானையை மறைக்கிற நெற்கதிர்கள். ஏன்னா ஒரு காலத்தில் மதுரை பற்றி சொல்லுவாங்க, மாடுகட்டி போரடித்து மாளாது சென்னல் என்று ஆனைகட்டி போரடித்த அழகான தென்மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அப்படிப்பட்ட நெற்கதிர்கள், யானையை மறைக்கிற நெற்கதிர்கள் வந்து கோச்சடையில பார்த்தாராம். சிவரக்கோட்டை காடுகளில் வந்து பெண்மானோடு துள்ளி திரியும் ஆண்மான்கள், அதை பார்த்தாராம். கோடைக்காற்று கீழக்குயில் குடி குகைகளில் அடித்து கடலென எழுப்பும் ஒலிய கேட்டாராம். அப்புறம் பாலமேட்டில் காட்டு பன்றியை வீழ்த்தி ஆரவாரம் செய்கிற புலியை பார்த்தாராம். குடலாடம்பட்டி மூங்கில் காடுகள் எரிந்து போனதால வேறு மேய்ச்சல் நிலங்களை நோக்கி வலசை செல்லும் யானைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாராம். இந்த இயற்கை சூழ் நிலப்பரப்புல வைகை கரையில இருக்கிற மதுரைக்கு பக்கத்துல நெருங்கி போனேன். நகரத்தை நெருங்க நெருங்க ஒரு வானுயர கோட்டையில் மதில் சுவர் கண்ணில் வந்து தெரிஞ்சது. அது பக்கத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய அகழி, கோட்டைக்கு வெளியில. அந்த காலத்துல எல்லா மன்னர்களும் வந்து கோட்டைக்கு வெளியில ஒரு அகழி கட்டி வச்சிருப்பாங்க. அதுல முதலையெல்லாம் விட்டு வச்சிருப்பாங்க, ஏன்னா எதிரிகள் வந்து பூந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால அந்த அகழி வெட்டப்பட்டிருந்தது. கோட்டை சுவருடைய 4 திசைகள்லையும் பெரும் நுழைவாயில்கள். இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து 4 வாசல் இருக்கு, அது மாதிரி கோட்டைக்கே வந்து 4 வாசல் இடதுன்னு நிமிர்ந்து நின்றுச்சு. அப்போ இந்த பெருஞ்சுவர் மீது காவலர்கள் இருந்தாங்க. அந்த காவலர்கள் வந்து வைகையில வெள்ளம் போவது போல் இந்த வாயில்களின் வழியே மதுரை நகருக்குள் மக்கள் போவதும் வருவதுமாக இருந்தார்கள். இந்த காவலர்களை பத்தி இன்னொரு செய்தி உண்டு. யவனர்கள் வந்து மதுரை கோட்டையை வந்து காவல் காத்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. யவனர்கள் மாமனும் கிடையாது, மச்சானும் கிடையாது. ஏன் நம்மகிட்ட வந்து காவல் காத்தாங்கன்னா, நம்ம பாண்டிய மன்னர்கள் நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. இன்னைக்கு இன்ஃபோசிஸ்ல வந்து வெள்ளக்காரங்க வந்து வேலை பார்க்கலையா, அது மாதிரி அந்த காலத்துல பாண்டிய மன்னர்களுடைய கோட்டைகளை வந்து யவனர்கள் வந்து காவல் காத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் கீழமாச வீதிக்கு போறாரு. அங்க பூக்கள், சுண்ணம், வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து தெரியுது. ஒரு மூதாட்டி வந்து காட்டரிசியும் உப்பு கண்டவும் தலைச்சுமையாக சுமந்து மஞ்சனக்கார தெரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியுது. இது மாதிரி வரிசையா சொல்றாரு. அப்போ அணிகலன்கள் அணிந்து பெண்கள் கணவர்களுடன் வளையல்கார தெருவின் அங்காடிகளின் வழியே சித்திரை வீதி நோக்கி செல்கிறார்கள் அப்படின்னு அழகா எழுதியிருக்காரு. மெல்ல மெல்ல நகரம் சுடர் விளக்குகளின் ஒளியில் மின்னுகிறது. அடுத்து மாலை வருது. திருவிழா போன்ற ஆரவாரமான ஊர் மெல்ல அடங்குகிறது. மதுரையின் முதல் சாமம் முடிவுக்கு வருகிறது. அதோட மதுரை முடிஞ்சிருச்சா? இல்லை. நாளங்காடி முடிந்ததென்றால் அல்லங்காடி துவங்கும். அங்காடிங்கிறது வந்து மார்க்கெட், நாளங்காடிங்கிறது டே மார்க்கெட், அல்லங்காடிங்கிறது வந்து நைட் மார்க்கெட். அந்த நைட் மார்க்கெட் வந்து ரொம்ப பரபரப்பாக அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தது இலக்கியத்தின் அடிப்படையில் நிறைய சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் இன்னைக்கு உள்ள மதுரைக்கு வர்றேன். வந்தபோது எனக்கு என்னாச்சு, வைகை ஆறு சுருக்கப்பட்டு கான்கிரீட் கரைகளோட ஒரு சாக்கடை போல மாறிடுச்சு. நறுமணம் கமழ்ந்த பல தெருக்கள்ல பாதாள சாக்கடை வீசி கிடக்குது. கல்லால் கட்டப்பெற்ற மதுரை ஆட்சியர் அலுவலகத்துடைய தொன்மையான கட்டடம் நவீனத்தின் பெயரால் இயன்றளவு சிதைக்கப்பட்டு கிடக்கிறது. நகரெங்கும் இருந்த கடம்பு மரங்களையும் ஏனைய நிழல் தரும் மரங்களையும் பெரிய பெரிய பற்களுடனான எந்திரங்கள் வெட்டி சாய்த்து கொண்டிருந்தன. சிவரக்கோட்டையின் 4 வழிச்சாலையில் மான்கள் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் துடித்து கொண்டிருந்தன. இது மாதிரி வரிசையை சொல்றாரு. சாமானியர்களை எப்படியோ கொண்டாடின நகரம் சாமானியர்களை கைவிட தொடங்கிருச்சு. இன்னைக்கு நீங்க வந்து இந்த நேஷனல் ஹைவேஸ் கட்டியிருக்காங்களே,
கோல்டன் குவாட்ரிலேட்டரல் சொல்லி 4 வழி சாலைகள் கட்டினாங்களே, அதில் வந்து முந்தையெல்லாம் சின்ன சின்ன கடைகள் இருந்தது. இப்போ இருக்கா? ஒரு கடை கூட இல்லை. அப்போ சாமானியர்களை வந்து விரட்டி விட்டோம், துரத்தி விட்டோம். இதுதான் உண்மை. இதையெல்லாம் சொல்லி அவர் சொல்றாரு, அன்றிருந்த மதுரை எழில் நகரமாக திகழ்ந்ததற்கு காரணம் மதுரை எல்லோருக்கும் சொந்தமானதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, அப்படி இருந்த வரலாற்று சான்றுகள் அத்தனையும் அழித்து விட்டோம். நீங்க இஸ்தான்புல்ல, டர்க்கியில் வந்து இஸ்தான்புல், அதுக்கப்புறம் சிரியாவுடைய டமாஸ்கஸ், இங்கெல்லாம் போயிருக்கிறார் முத்துகிருஷ்ணன். போய் அங்கெல்லாம் எப்படி பாதுகாக்கிறாங்க? ஓல்டு சிட்டி நைஸ்ன்னு சொல்லி நான் போயிருக்கேன். நைஸ்ன்னு சொல்லி இதனுடைய பிரான்ஸுடைய பார்டரில், இட்டாலி பிரான்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் உள்ள பார்டரில் நைஸ் அப்படி நீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு நகரம் இருக்கு. அதில் ஓல்டு நைஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய மதுரை ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட மாபெரும் நகரமாக, நாகரிகம் மிகுந்த நாகரிகம் மிகுந்த நகரமாக இருந்தது. அதே மாதிரி அதனுடைய ஒரு பகுதியை அப்படியே வச்சிருந்தோம்னா நம்முடைய பண்பாட்டு செழுமையை நாம் பார்ப்போம், மற்றவர்கள் பார்ப்பார்கள், ரசிப்பார்கள், வியப்பார்கள். அது எப்படிப்பட்ட காட்சியாக இருந்திருக்கும். அது இல்லாமல் போனதுங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய நஷ்டம்தான். திரு முத்துகிருஷ்ணனுடைய துயரம் அவருடைய துயரம் மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்தின் துயரம் என்று சொல்லி இந்த நாளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.